கேரளாவைச் சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி 1917 ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். இவர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தையை இழந்தார். இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. இவரது இறப்பிற்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா இந்திய மாமணி விருதினை 1988ஆம் ஆண்டில் வழங்கி பெருமைப்படுத்தியது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-2018 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் பசியால் வாடிய தனது இளமை பருவத்தை நினைவில் கொண்டு தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்று காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தினை விரிவுபடுத்தி பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள் பருப்புடன் கூடிய சத்தான உணவுகளை வழங்கும் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஏழை எளிய மக்கள் காலில் காலணி அணியாமல் நடந்து செல்லும் நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாக பதிந்ததால் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழில் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். மதுரை மாநகரில் 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டினை சிறப்பாக நடத்தினார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மனச் செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சித் தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார்.